Hi guys, this is hi guys. Okay, hi guys and welcome back to hi guys, this is Naveen. Welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பத்தி ரெக்கார்ட் ஆகுதா? என்னடா காமிக்காத. Okay, hi guys, this is Naveen. Welcome back to our channel. நம்மால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலாக இருக்கான், அதனால் மூஞ்ச மறைச்சிக்கிட்டான். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டயர் மாற்ற போகிறோம் பைக்குக்கு. ஸோ இதுதான் புது டயரு, இதை தான் மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக பழைய டயர் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டயர் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது பிரேக் பிடிச்சாவே வலிக்கி விட்டே இருக்குது. சரி, நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கிளம்பிட்டோம் டயர் மாற்றுறதுக்கு. ஆக்சுவலாக என்ன டயர் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சைஸே தான் 140க்கு 17 ரிம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த டயர் தான் வாங்கியிருக்கேன். அது பெரிய சைஸ் போடலான்னு தான் பார்த்தேன், பட் ஆனால் 150 செக்ஷன் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்டாக்கே போட்டுக்கலாம், மைலேஜெலாம் அடிவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் சைஸே வாங்கிட்டேன். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவில் தான் வாங்கியிருக்கேன். ஜேகேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு ட்ராக் டயர் மாதிரியே லைட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் அதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்தது என்னமோ வேறு தான் வந்திருக்கு, மாற்றி தான் வந்துருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போட்டு திருப்பி அந்த டயரே ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். அது ரிட்டன் போகிறதுக்கு ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன். நான் வாங்கியிருக்கும் போது ஆஃபரில் நான் வாங்கினேன் அந்த டயரு, ஒரு 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன். ஆனால் திருப்பி நான் ரிட்டன் போய் அந்த டயர் டெலிவரி ஆன வேண்டி திருப்பி அதே டயர் ரிட்டன் போய் ப்ரைஸ் பார்த்தா ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி டயர் பேட்டர்ன் மட்டும் தானே வேறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பொறிக்கிறியை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் எதுவும் போடல, இதையே அப்படியே போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் ஃப்ளிப்கார்ட் வேறு நல்லா ஏமாற்றிட்டேன் நம்மளை. ஆர்டர் போட்டது என்னமோ வேறு மாடல், வந்தது என்னமோ ஒரு மாடல். சரி ஓகே, நானும் எதுவும் பண்ணல, விட்டுட்டேன். சரி ஓகே கைஸ், அங்கே இன்னும் ஒரு 2 தூரம் போகணும். போயிட்டு நான் அங்கே போயிட்டு வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான், மேட்டூர் வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா கடையும் இங்கே தான் இருக்குது பக்கம். கடையும் இங்கே தான் இருக்குது. கடை ஓப்பனில் இருக்கானே தெரியல. இருக்கா இல்லையா? கடை வேற லீவு, அங்கே போயிடலாம். சரி ஓகே, இந்த கடைக்கு தான் மாற்றலாம் வந்தேன், ரேன் கோல்ட்ஸ். பட் ஆனால் கடை லீவ் விட்டாங்க. சரி ஓகே வாங்க, நமக்கு இன்னொரு கடை இருக்குது. காலையிலே கூப்பிட்டு விசாரித்தேன். அங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஓகே கைஸ், டயர் கடைக்கு வந்துட்டோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, காரு பைக்கு எல்லாத்துக்குமே. ஓகே கைஸ், டயர் மாற்றியாச்சு. நான் போகும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, அவ்வளோதான் கைஸ், டயர் மாற்றியாச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாமாவது வந்து கெடா விருந்து, அங்கே தான் போயிட்டுருக்கோம். டயர் கிரிப்பெலாம் நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டில் கார்னரிங் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்க ஒர்த்து தான் நான் கொடுத்து வாங்குகிற ப்ரைஸுக்கு. வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோப்ரோ வீடியோவில் எடுக்கிறேன். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் கோப்ரோவில். ஆக்சுவலாக வீடியோ போத்தே கிட்டத்தட்ட
ஓகே, கார்னரிங்லாம் grip நல்லா தான் இருக்குது. அப்புறமேட்டுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா R15 அப்புறமேட்டுக்கு ஹண்டர் 350 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸ்பீடோமீட்டரில், ட்ரிப்பு எஃப்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு மட்டும்தான் வருது, இல்லை மற்ற வண்டிங்களுக்கும் வருதா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் அந்த 2 வண்டிங்களுக்கு தான் பார்த்துருக்கேன், ட்ரிப்பு எஃப்னு வரும். அது கூகுளில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக கரெக்டாக யாருமே வீடியோ தமிழில் இல்லை, ஹிந்தியில் போட்டிருக்காங்க, பட் ஆனால் தமிழில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில, பட் ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னன்னா இங்கே அது பிளிங்க் ஆகுது, வந்து பெட்ரோல் வந்து பிளிங்க் ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது ட்ரை ஆகும்போது ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ரிசர்வுக்கு பதிலாக ட்ரிப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப் எஃப் வந்து எத்தனை கிலோமீட்டர் போக போகுதுன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் ஒரு 200 அபோவ் போகும்னு நினைக்கிறேன். 100 எனக்கு தெரிஞ்சு 200 கிலோமீட்டர் ட்ரிப் எஃப்பில் வச்சு, ட்ரிப் எஃப் வந்துச்சுன்னா 200 கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் R15 எவ்வளோ போகுதுன்னு யாருமே வீடியோ போடவும் இல்லை. ஹிந்தியில் தான் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போகும் என்ன டீட்டெயில்னு தெரியல. இன்றைக்கி நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக அவ்வளோதான், ஒரு அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆகிற வரைக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஓடுமில்ல, அது வரைக்கும் ஓட்டி பார்த்தோம். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் வண்டி வாங்கினது வந்து ட்ரை பண்ணவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வண்டி வாங்கின ஸ்டோரி எல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காம வந்தீங்கன்னா மேலே ஐகார்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ அப்பப்போ இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். ஸோ லாஸ்ட் 1 இயர் ஆச்சு நான் வீடியோ போட்டு, ஆல்ரெடி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லாம் தெரியல. பட் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரலை. எல்லாம் அப்போல்லாம் கோபுரம்லாம் எடுத்தேன், பொட்டியில் கிடந்துச்சு, எல்லாம் தூசி தட்டி. நான் என்ன நினச்சேன், பேட்டரிலாம் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பேட்டரிலாம் நல்லா தான் இருக்குது, 100% இருக்குது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பேட்டரிலாம் 100% இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலாக நான் எடுக்கும்போது 80% எவ்வளோ இருந்துச்சு. ஆமாம், 80% இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு நான் சார்ஜ் போட்டு விட்டேன், 100 ஆச்சு. 100 ஆகியும் இன்னும் நல்லா தான் உழைச்சிக்கிட்டு இருக்குது. இன்கேஸ் பேட்ரி இது போச்சுன்னா கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதான், 16 பாலத்துக்கு வந்துட்டோம். இதுதான் 16. ஸோ நேற்று தான் எங்கள் ஊரில் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. 16 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 to 75,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 80,000 கண்ணாடியிலேருந்து 75,000 கண்ணாடின்னு சொல்லி எப்போ எந்த நேரத்தில் வேணால் திறந்து விடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் திறந்து விடல. கர்நாடகாவில் எவ்வளோ தண்ணி வருதோ அதை பார்த்துட்டு தான் திறந்து விடுவாங்க. இன்கேஸ் தண்ணி எதுவும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அது ஒரு வ்ளாகாக மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு எங்கள் மாம்ஸ் அவங்களாம் ஒரு விலாகை போட்டுவிட்டு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ட்ரிப் எஃப்பில் எவ்வளோ ஓடுது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.